நிறைய பேர்த்துல நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் வந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒன்றுமே வரல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மீடியா கண்ட்ரோலில் இந்த மீடியா அடிமைகளை கொத்தடிமைகளாக வச்சிருக்க இந்த திமுக அரசு தான் நான் சொல்லுவேன். ஜல்லிக்கட்டுக்காக இது பண்ணது மெரினா பீச், அந்த மாதிரி கிளாம்பாக்கம் ஒரு பெரிய ஏரியான்றனால தெரியப்பட்டது. தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலுமே பஸ் வசதி இல்லாமல் மக்கள் வந்து ஓட்டு போட முடியாமல் போனது தான் வந்து இந்த திமுக அரசின் கடைசி சாதனை. 85% வந்ததுக்கு விஜயோட அலைதான் காரணம்ன்றது அப்பட்டமா தெரியுது. பட் இருந்தாலுமே திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல எஸ்ஐஆர் பதிவு தான் காரணம். முதல்வர் தொகுதியிலே வந்து 75,000 ஓட்டு வந்து நீக்கப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த தொகுதியை கள்ள ஓட்டா போட்டு தான் இந்த முதல்வர் ஜெயிச்சார்னு இன்னைக்கு நான் சொல்றேன். அதை நீங்க ஒத்துக்குவீங்களா? தமிழகத்திலே அதிகப்படியான வாக்குப்பதிவு நம்மளோட கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. இவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பவுல் ஆனதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அங்க போறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு தன் வாக்க கூட பதிவு செய்யாம அங்கேயே தங்கிக்கிட்டார். எம்எல்ஏவா இருக்கிறவன் புரிஞ்சுங்களா, போய் பதிவு செய்யணுமா இல்லையா? வாக்குங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து விஜய் ஃபேக்டர் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலையா அப்படிங்கிறது 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசிக்கலாங்க. மக்கள் செருப்பால் அடிச்சிட்டான் பாரு, நீ காசு கொடுத்து என்னை வாங்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து செருப்பால் அடிச்சான் பார்த்தீங்களா? இந்த மாற்றம் தான் மக்கள்கிட்ட வந்துச்சு. இதுதான் பாலிடிக்ஸை வந்து சுத்தம் செய்யும் அரசியல். சிபிஐ கட்சி வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்ததா சொல்றாங்க. எந்த அளவுக்கு வந்து தன் கட்சியை வந்து திமுக வித்து விட்டார்கள்ங்கிறத நான் சொல்றேன். வித்துட்டாங்க அவங்கன்னா. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஆர்கே சதீஷ் சார் தான் நம்ம கூட இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். கண்டிப்பாக சார். இவ்வளோ மாசமாக நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். எல்லாம் எதுக்காக அப்படின்னா நேற்று நடந்த இந்த ஒரு நாளுக்காக தான். சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு நாளாக ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு எலெக்ஷன் ரொம்ப ஆரவாரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. மக்கள் எல்லாருமே போய் ஓட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் 85% வந்திருக்கு. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் சட்டமன்ற எலெக்ஷன் வரலாறுலேயே இவ்வளோ பர்சன்டேஜ் விழுந்ததே இல்லை. முதல்ல வாக்குப்பதிவு எப்படி பார்க்குறீங்க? மக்கள் எல்லாருமே ஆர்வமாக போயிருக்காங்க. இல்லை, மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து வாக்களிக்க இருந்தாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வாக்களிக்க கூட வந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த காவந்து அரசு வந்து பார்த்திங்கன்னா சரியான பஸ் வசதி செய்து தரப்படவில்லை. அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துல நான் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்தில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் வந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒன்றுமே வரல. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மீடியா கண்ட்ரோலில் இந்த மீடியா அடிமைகளை கொத்தடிமைகளாக வச்சிருக்க இந்த திமுக அரசு தான் நான் சொல்லுவேன். இது வந்து இங்கே ஜாஸ்தியாக இங்கே மக்கள் இருந்தனால உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் உங்களுக்கு தெரியப்பட்டது. புரிஞ்சுங்களா? ஆனால் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட், இப்போ நான் திருச்சி எனக்கு ஒரு திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் சில பேர் ஏறுவாங்க, மத்திய பஸ் ஸ்டாண்டில் சில பேர் ஏறுவாங்க, சில பேர் வந்து பவுஞ்சூரில் ஏறுவாங்க, சில பேர் பால்பண்ணையில் ஏறுவாங்க, சில பேர் டோல்கேட்டில் ஏறுவாங்க. இந்த மாதிரி ஸ்பேர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியா, ஏன்னா திருச்சி சென்ட்ரு அந்தந்த ஏரியாவுக்கு ஊருக்கு போகிறவங்க அந்தந்த ஏரியாவில் ஏறுவாங்க. அப்பேற்பட்டவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் பஸ் ஏறுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக இல்லை. இப்போ அதை எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்காக இது பண்ணது மெரினா பீச், அந்த மாதிரி கிளாம்பாக்கம் ஒரு பெரிய ஏரியான்றனால தெரியப்பட்டது. தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலுமே பஸ்ஸு வசதி இல்லாமல் மக்கள் வந்து ஓட்டு போட முடியாமல் போனது தான் வந்து இந்த திமுக அரசின் கடைசி சாதனை. ஓகே சார். சரி, இப்போ முதல் கேள்வி என்னன்னா 85% வந்ததுக்கு விஜயோட அலைதான் காரணம்ன்றது அப்பட்டமா தெரியுது. பட் இருந்தாலுமே திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை எஸ்ஐஆர் பதிவு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக அதான் சொல்றாங்க. இந்த பர்சன்டேஜ் வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது நீங்க எல்லாருமே களத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் சார். நீங்க வந்து பர்சன்டேஜை விட்டுருங்க சார். போன வாட்டியோட இந்த வாட்டி 27 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கல்ல. அப்படின்னா இந்த 27 லட்சம் பேருங்கிறது வந்து ஸ்மால் நம்பரா? புரிஞ்சுக்கலாம். முன்னாடி போன வாட்டி ஓட்டு தொகை இருந்தது வந்து 6.25 கோடி பக்கம், இப்போ வந்து 5.25 கோடியாக மாறிச்சு. அப்படிங்கிறது அந்த 50 லட்சத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்வர் தொகுதியிலே வந்து 75,000 ஓட்டு வந்து நீக்கப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த தொகுதியை கள்ள ஓட்டா போட்டு தான் இந்த முதல்வர் ஜெயிச்சார்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா? புரிஞ்சுங்களா? முதல்வரே ஜெயிக்கல, கள்ள ஓட்டு போட்டு தான் முதல்வரே ஜெயிச்சாருங்கிறேன். அதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அங்கே 75,000 ஓட்டு ரிமூவ் ஆயிருக்குல்ல. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? இவங்க எஸ்ஐஆர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதிர்த்தாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வரவேற்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ விஜய் அலை கிடையாது, இது எஸ்ஐஆருங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்படிங்கும் போது என்ன கேட்டீங்கன்னா ரெட்டை நிலைப்பாடு எடுக்கிறது தான் வந்து இந்த ஊழல் கட்சிகளோட ஒரு கல்லாப்பட்டி கட்சியும் சரி, வாஷிங் மிஷின் கட்சியும் சரி, இந்த 2 கட்சியோட பிரின்சிபல்லே இதுதான். ஓகே சார். ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா தமிழகத்திலே அதிகப்படியான வாக்குப்பதிவு நம்மளோட கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு.
மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா போய் வாக்கு குத்திருக்காங்க. இந்த பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா மிரண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 92% முக்காவாசி போயிட்டாங்க. இது எதை சார் காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இது எதுக்கு காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து முடிசீனா முடி சூடா மன்னனா இருந்த செந்தில் பாலாஜி கோவை தெற்குல போய் போட்டிட்டாப்ல. ஓகேங்களா, இவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பவுல் ஆனதை பார்த்துட்டு ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம வந்து அங்க போறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு தன் வாக்க கூட பதிவு செய்யாம அங்கேயே தங்கிட்டார். ஓகேங்களா, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவன் புரிஞ்சுங்களா, போய் பதிவு செய்யணுமா இல்லையா? வாக்குங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அது போய் பதிவு செய்யணுமா வேணாமா? அப்படிங்கும் போது அதை தவிர்த்து நீ அதே இடத்துல தேங்கி அங்க நிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே அவங்க மனநிலையை தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா, இந்த வாக்குப்பதிவு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அதிகபட்ச வாக்குப்பதிவு எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2011 நடந்துச்சு. அதாவது 2006லேருந்து 2011 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அன்றைக்கி வந்து அதிமுக டிஎம்டிகே வந்து எதிர்கட்சியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுக 3வது இடத்துக்கு போச்சு. அந்த சூழ்நிலைக்கு இந்த எலெக்ஷனில் திமுக 3வது இடத்துக்கு போகிற பயத்தை வந்து அதுக்கு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேதித்தனமான ஒரு பேச்சைனா வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மெட்டீரியல்ஸ் இல்லாமல் ஒரு பேச்சை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா, நான் அதுக்கு தான் கணக்காக சொல்கிறேன். 2011 என்ன நடந்துச்சு? அதிகபட்ச வாக்குப்பதிவு ஆச்சுங்களா? அப்படிங்கும் போது இவங்க வந்தாவே எப்பயுமே வந்து அராஜக ஆட்சி. புரிஞ்சுங்களா, இந்த அராஜக ஆட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. அதுல இப்ப விஜய் ஃபேக்டரி எக்ஸ்ட்ரா ஆனனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு மக்கள் நிரவி புரிஞ்சுங்களா, இந்த 27 லட்சம் மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. போன வாட்டியோட இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ். இப்போ மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ பெர்சன்டேஜ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. 88 90 வரைக்கும் கூட வந்திருக்கலாம். ஏன் வரல அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமே இங்கிருந்து நிறைய பேர் இன்னும் ஊருக்கே போகலை. ஏன்னா பஸ் வசதி இல்லைன்றதுனால அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுது? அது வந்து அவங்க சைடு கேட்டால் இது எதர்ச்சியாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அது பிளான் பண்ண மாதிரி தோணுதா? ஆமாம் சார். இங்கே சார் நீங்கள் வந்து சென்னையில் மட்டும் பஸ்ஸு போகலன்னா பரவாயில்ல சார். கோயம்புத்தூர்லேருந்து போகல, திருச்சியிலேருந்து போகல, திருப்பூர்லேருந்து போகல, ஒரு ஊர்லேருந்து போகல சார். அவங்கவுங்க அந்தந்த பஸ் ஸ்டாண்டில் தள்ளாடினாங்க சார். இது சோஷியல் மீடியா மூலியாக மட்டும் வெளியில் வந்துச்சு சார். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் லாட்ஜ் நம்பர், அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். புரிஞ்சுங்களா, இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு இடத்துல 50 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா எஃபெக்டை காட்ட முடியல. புரிஞ்சுங்களா, வந்து நிற்கிறாங்க. எனர்ஜி எல்லாம் போய் வீட்டுக்கு திரும்பினவங்க ஏகப்பட்ட பேர். புரிஞ்சுங்களா, பஸ்ஸில் மட்டும் தான் சில பேரால் ட்ராவல் பண்ண முடியும். டக்குன்னு வந்து வண்டி எடுப்பா, பெட்ரோலை போடுப்பா அப்படின்னு சொல்லி போட முடியாது. கார் இருக்காது. இன்கேஸ் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறவங்க கூட டூ வீலர் வந்து என்ன இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் வந்து அதுவும் கூட கஷ்டமாக இருக்கும். சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா குடும்பத்தோட போகணும்னு நினைப்பாங்க எலெக்ஷன்னா. புரிஞ்சுங்களா, பேச்சுலர் ட்ரிப் மாதிரி நம்ம போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 85% இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா என் ஃப்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வர முடியாமல் போச்சு. 57,000 ரூபா டிக்கெட் ஒன் வே. புரிஞ்சுங்களா, ஏன்னா அவன் நான் வந்துட்டு போனேன் அப்படின்னா 2 மாதம் சம்பளத்தை நான் உண்ணோம். இப்போ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அப்படின்றதுனால வர முடியல. துபாயில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கடா, இப்போ தாண்டா வந்து அந்த வார் முடிஞ்சு கொஞ்சம் வருது, அதனால் வந்து போட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து வெளி நாட்டில் வாழும் இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு தடுக்கப்பட்ட ரேஷியோ வந்து இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு 10% ஓட்டை வந்து பதிவு செய்யாமல் தடுக்கப்பட்டது வந்து இந்த வந்து திமுக அரசோட வேலைகள் தான். அதுதான் காரணமாக பார்க்குறேன். ஆமாம், அதே மாதிரி இந்த எலெக்ஷனை முன்னிட்டு பார்க்கும்போது நான் ஒன்றும் இல்லை சார், அவுட் சைடு வெளியே போய் பார்க்கும்போது எல்லாமே ஒரு பக்கத்துல ஒரு ஸ்கூல்லாம் போய் பார்த்தா மக்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்வமாக இருந்த பசங்களாம் பைக்ல போறாங்க, அந்த காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு போறாங்க. பொதுமக்கள்கிட்டே ஒரு நல்ல ஆர்வம் இருக்கு, ரொம்ப ஹாப்பியா போறாங்க பூத்துக்கு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா? எப்படி இந்த ஆர்வம்லாம் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நான் ஒண்ணு சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த அரசு இந்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம்னு நினைச்சு, எனக்கு தெரிஞ்சு திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து திமுக 2000 ரூபாய் ஓட்டுக்கும் அதிமுக 1000 ரூபாய் ஓட்டுக்கும் கொடுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் சைடு எதுவும் கொடுக்கல. தாவேகா எங்கே 234 தொகுதியில இங்கேயும் கொடுக்கல, சுயேட்சை வேட்பாளர்கள் கொடுக்கல. இதுதான் எனக்கு தெரிஞ்ச கணிப்பு. புரிஞ்சுக்கல, இவ்வளோ காசு கொடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட்டு போகிறான். ஓகேங்களா, போயிட்டு உடனே ரிட்டர்ன் வரான்.
உடனே என்னடா ஏன்டா ஓட்டு போடலையாடா அப்படின்னு கேட்டா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சட்டையை மட்டும் மாத்திட்டு வரான். என்னடா அப்படின்னா காசு கொடுத்தவன் பூத் வாசல்ல நிக்கிறானே அப்படின்றான். ஓகேங்களா அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தன் வந்து ஓட்டு போட்டு வரான். இன்னொருத்தன் வந்து காக்கி பண்ணிட்டு வெள்ளை சட்டையும் போட்டிருக்கான். என்ன நீ துட்டு வாங்கலையா? வாங்கினேன் அப்படின்னா. உடனே அங்கே போய் ஓட்டு போட போயிருக்கான். அங்கே ஒரு தகராறாயிருக்கு. உடனே காசு வாங்கிட்டு நீ எப்படா இந்த யூனிஃபார்மில் வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுத்த காசுல தான் காஸ்டியூமே வாங்கினேன்னு சொல்லி அங்கே ஒரு தகராறானதா ஒரு இது வந்துச்சு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல காமெடிகள் நடந்தது தான் இந்த, அதாவது காசு கொடுத்து இன்னி வாங்க முடியாது ஓட்டுகளை அப்படின்னு வந்து களம் மாறிய எலெக்ஷன் தான். இங்க வந்து விஜய் ஃபேக்டர் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலையா அப்படிங்கறது 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசிக்கலாங்க. புரிஞ்சுங்களா? மக்கள் செருப்பால் அடிச்சிட்டான் பாரு, நீ காசு கொடுத்து என்னை வாங்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து செருப்பால் அடிச்சான் பாத்தீங்களா? இந்த மாற்றம் தான் மக்கள்கிட்ட வந்துச்சு. இதுதான் பாலிடிக்ஸை வந்து சுத்தம் செய்யும் அரசியல். புரிஞ்சுங்களா? இப்ப எப்படி வாஷிங் பவுடர் சோன்சோ அப்படின்னு சொல்லி போட்டு துணியை தோப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து இவங்க இன்னைக்கு அழுக்கா இருக்கிற அரசியலை துவைக்க வந்ததுதான் விஜய். விஜய் ஃபேக்டர் வந்து என்னன்னு கேட்டா he is going to clean the politics. 234 பேர் ஃபர்ஸ்ட் கிளீன் ஆயிட்டாங்கன்னா கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் லஞ்சம் வாங்க மாட்டான். இவங்க வாங்கலன்னா கீழே வாங்க மாட்டாங்க. ஓட்டு காசு கொடுக்கலன்னா நீ சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நாட்டுக்கு நல்லது செய்வார். இதுவே வந்து ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்குதான் அப்படின்னு அரசியல் சொல்லுவார். சரி, இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோம்னா திமுக அதிமுக காசு கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னைக்கு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவு உண்மை தெரியல. நாங்களுமே நியூஸா தான் பார்த்தோம். சிபிஐ கட்சி வந்து ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்ததா சொல்றாங்க. கம்யூனிஸ்ட்ல 2 இதுமே வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்ததா 1000 ரூபா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல 500 ரூபா கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கலாம்? இது எந்த அளவுக்கு வந்து தன் கட்சியை வந்து திமுக வித்து விட்டார்கள்ங்கிறத நான் சொல்றேன். வித்துட்டாங்க அவங்கன்னா. புரிஞ்சுங்களா? முன்னாடி போன வருஷமாச்சும் அக்கௌண்ட்ல வாங்கினேன் 15 கோடி, 25 கோடி ஒருத்தனை 15 வாங்கினேன்னாங்க. அதுக்கப்புறம் 15 கோடி அக்கௌண்ட்ல வாங்கணும்னாங்க. நாங்கள் அக்கௌண்ட்ல தானே வாங்கணும்னு. இன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ல இருக்க காசை எடுத்து நீ மக்கள் கொடுத்த, நீ ஜிபேவா பண்ண, இன்னைக்கு கேட்குற கேள்விக்கு மக்கள் உனக்கு செருப்பெல்லாம் இது வந்து செருப்படி கேள்விகள் தான். புரிஞ்சுங்களா? இப்படி கேவலமா உன் கட்சியை வித்து நீ பொழப்பு நடத்தணும் அப்படின்னா அங்க இருக்க எம்எல்ஏ வந்து எனக்கு 11,000 ரூபா தான் கட்சியில இருந்து கொடுக்குறாங்க, பாக்கி காசை நான் வாங்குற சம்பளத்தை கூட நான் கட்சிக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்ற எம்எல்ஏ இருக்கிற ஒரு இதுல இன்னைக்கு திமுக தன் கட்சியை வித்து விட்டார்கள். புரிஞ்சுங்களா? இது மட்டும் இல்ல, இங்க உள்கட்சி பூசலுங்கிறது நிறைய இருக்குதுங்க. ஜவஹர்லா வந்து நாகப்பட்டினத்துல நின்னார்ல, எக்ஸ்எம்எல்ஏ யாரு அங்க? ஆலூர் ஷானவாஸ், விசிகே சேர்ந்தவர். ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வந்து அங்க வந்து இப்ப தோழமை கட்சியா தானே இருக்கிறாங்க. ஏறி ஒரு நாள் ஏன் பிரச்சாரம் பண்ணல? ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணலங்க. இது உள்ளடி வேலைகளை வந்து ஒரு கட்சியுமே பண்ணுது. புரிஞ்சுங்களா? ஏன்னா ஊழலற்ற இப்ப ஜவஹர்லா வந்து மனிதநேய மக்கள் கட்சியோட தலைவர். புரிஞ்சுங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆலூர் ஷானவாஸ் வந்து ஒரு நாள் கூட ஏறி வந்து பிரச்சாரம் பண்ணலங்க. 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலங்க. பாத்தீங்கன்னா ஒன்னு கம்யூனிஸ்டுக்கு சீட்டு கொடுத்தாங்க, மனோ தங்கராஜ் அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு. அது பண்ணாரா இல்லையா? அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. புரிஞ்சுங்களா? ஏன் இங்க ஆலூர் ஷானவாஸ் பண்ணல? புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப சூழ்நிலையில தான் இந்த தோழமை கட்சிகள் வந்து திமுகவோட பயணிக்குது அப்படிங்கிறதுக்கு இதே ஒரே ஒரு ப்ரூஃப். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் காசு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஜவஹர்லா கூட முன்னாள் எம்எல்ஏ ஷானவாஸ், சிட்டிங் எம்எல்ஏ ஷானவாஸ் போய் ஏறி பிரச்சாரம் பண்ணாது. புரிஞ்சுங்களா? இதுனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தோழமை கட்சி இந்த சைடு 70 தோழமை கட்சி இருக்கு, இந்த சைடு 70 தோழமை கட்சி இருக்கு. இந்த தோழமை கட்சி நிக்கிற இடத்துல 140 இடத்துலயும் வந்து விஜய் வரதுக்கான அமோக வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுங்களா? 7 பானையும் உடையுது. புரிஞ்சுங்களா? விசில் குக்கர்னா வெடிக்குது. புரிஞ்சுங்களா? பிஜேபி வாஷ் அவுட், பாமக எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு 4 தொகுதி வந்து அவங்க டஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த சைடு காங்கிரஸும் அவுட்டு, கம்யூனிஸ்டும் அவுட்டு. புரிஞ்சுங்களா? தோழமை கட்சிகள் எல்லாமே வந்து தோல் உரிக்கப்பட்டு, புரிஞ்சுங்களா? அடுத்த எலெக்ஷன்ல இருந்து தோழமை கட்சிகளுக்கு ஒரு ரெஸ்பெக்டே இருக்காது. இந்த 2026ஓட காசை வாங்கிட்டு கைகோத்த தோழமை கட்சிகள் எல்லாம் மக்கள் ஒதுக்கி வெறுத்து, ஓகேங்களா, குப்பைகளாக சேர்ந்து கொட்டப்படுவார்கள். அதுதான் என்னோட கருத்தா இருக்கு சார். அடுத்தபடியா பார்த்தோம்னா திமுகல இருந்து பார்த்தோம்னா திமுக சைடு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறதா தான் பாக்குறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க சைடு பெருசாக வெளியே காட்டிக்கவே இல்லை. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துபாய் போயிட்டார், அவர் ஃபாரின் போயிட்டார்ன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். மேபி சிங்கப்பூர் ஆர் மலேசியான்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களும்
கொடைக்கானல் போயிட்டதா கேள்விப்படுறோம். இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஈரோ போயிட்டதா எனக்கு ஒரு தகவல். ஓகே. ஓகேங்களா, சிஎம் வந்து கொடைக்கானல் போயிட்டதா தகவல். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சோடனே விஜய் ஊருக்கு போயிடுவாரு அப்படின்னு சொன்ன 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் நாட்டை விட்டே வெளியில ஓடின அந்த டெபுட்டி சிஎம். ஓகேங்களா, காவந்து அரசோட டெபுட்டி சிஎம் நாட்டை விட்டே ஓடிட்டாரு. புரிஞ்சுங்களா, யூரோப்பு போயிட்டாரு இன்ப சுற்றுலாவுக்கு. புரிஞ்சுங்களா, இங்கே ஸ்டாலினும் வந்து கொடைக்கானல் போயிட்டாரு. புரிஞ்சுங்களா. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோல்வி பயத்தில் ப்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு பயந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஓடி ஒளிய இடம் இல்லாமல் அவங்க ஓடிட்டாங்க. ப்ரெஸ்ஸை பார்க்காத விஜய், ப்ரெஸ்ஸை பார்க்காத விஜய்னாங்களே. நீ வச்சிருக்கிறது வந்து எல்லாமே உன் கைக்கூலி மீடியாக்கள். உன் கைக்கூலி மீடியாக்கள் நான் எதுக்கு பார்க்கணும்? இப்போ உன் கைக்கூலி மீடியாக்களே நீ உட்காந்து நீ பதில் சொல்றதுக்கு உன்னால முடியாத அளவுக்கு நீ வந்து நாட்டை விட்டு ஓடுற நிலைமை இப்போ வந்துருச்சு. இதுதான் வந்து அவங்களோட அச்சத்தின் உச்சகட்டம்ன்றத நான் சொல்லுவேன். ஓகே சார், இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் அங்க போய் அதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசும்போது அவரு பிடிஆருக்கு ஆதரவா பிரச்சாரமே பண்ணல. ஏன்னா எல்லா தொகுதியும் போயிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியும் போயிட்டாரு. ஆனா மதுரை மத்தி மட்டும் போகவே இல்லை. அங்கதான் இவரு நிக்கிறாரு, பிடிஆர் சார் நிக்கிறாரு. ஏன் அங்க போய் பிரச்சாரம் பண்ணல? எனக்கே தெரியாது. ஏன்னா பிடிஆர் எப்போ மாற்றினாங்களோ இல்லையோ, அதான் நான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே உள்கட்சி பூசலோட மொத்தமாக ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு 4 பேருக்கு சீட்டு கொடுக்காம அடிச்சு விட்டாரு அப்படிங்கிறாங்க. அங்கே கே நேரு பார்த்தீங்கன்னா பழனியாண்டிக்கு சீட்டு கொடுக்கல, இது அந்த மாதிரி ஒரு 4 எம்எல்ஏவை அடிச்சு விட்டாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி உட்கட்சி பூசலும் இருக்குது. அதாவது கே நேரு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து தகவல் தான், இதுக்கு ஆதாரம் கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லை. ஓகே, எனக்கு வந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். புரிஞ்சுன்னா, அந்த மாதிரி உட்கட்சி பூசல் வந்து நிறையா இருக்குது. இன்னொரு அமைச்சரை திருச்சியிலேருந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சிட்டிங் அமைச்சருக்கு பிளான் போட்டார் நேருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை களமிறக்கி அவரை வந்து அவருக்கு காசு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இவங்க கிஃப்ட் பாக்ஸ் 5000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பொங்கல் அப்பயே. அதுக்கப்புறம் இப்போ காசுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதை செருப்படியாக அடிக்கும் போது புரிஞ்சுங்களா, இந்த அரசியலுக்கு மட்டும் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு நீங்கள் ஒரு 50 கோடின்னு வைங்க, 234 தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து ஒரு 12,000 கோடியை வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 10,000 12,000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்கா. அதான் ஒரு கட்சி. இன்னொரு கட்சி வந்து மினிமமாக அதுவும் ஒரு 10,000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இது செலவு பண்ணி நடத்த வேண்டிய எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகுது. அப்படிங்கும் போது இன்னைக்கு கண்ணியம் காக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க, மற்ற கட்சியிலேருந்து நிறைய கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. புரிஞ்சுங்களா, எல்லா கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு தொகுதியில் கூட வந்து காசு கொடுக்கல. ஓகேங்களா, 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் காசு கொடுக்கல அப்படிங்கிறது அந்த லீடர்ஷிப் விஜய்க்கு உண்டான கிரெடிட். புரிஞ்சுங்களா, ஏன் கேண்டிடேட் ஆயிட்டின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய், அது கீழே அவங்க நிர்வாகிகள், மக்கள், இது எல்லாரும் சேர்ந்து எடுத்தப்பட்ட ஒரு முக்கோண அரசியல் தான் அதை சொல்லுவேன். புரிஞ்சுங்களா, இது விஜய் ஒரு ஃபேக்டரா, வெரி பிக் ஃபேக்டரா இருந்தாலும் நிர்வாகிகள் அவங்க ஒரு ஃபேக்டர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்று பிடிச்சி இழுக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமோக வெற்றியை நோக்கி போகும் அப்படின்றது தான் என்னோட பதிவு.